வியாழன்கிழமை காலை நைட்டே பிளான் போட்டாச்சு. நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவை தூங்க வச்சுட்டு 10 மணிக்கு மேலே வந்து இந்த பிளான்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டும் போயிட்டேன் நான். இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது, பெரிய வெங்காயம் உரிக்கிறது, அதே மாதிரி முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே சாப்பரில் போட்டு இன்றைக்கி வெஜ்ஜு பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதே மாதிரி இதில் கொஞ்சோண்டு பச்சைக்கடலை பருப்பு வந்து தாளித்து போட்டால் என் பையனுக்கு பிடிக்கும். அதையும் ஊற வச்சுட்டு பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்கு பாசிப்பருப்பையும் ஊற வச்சுட்டு போயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன். காலையில் வந்தால் என் பொண்ணு தூங்கவே இல்லை. நைட்டு 5-6 தடவை எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன் தூக்கமும் கெட்டு போச்சு. 7 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சேன். சூப்பர் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெஜிடபிள்ஸை வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பணியாரம் கொடுக்கல அப்படின்னா என்னோடய பையன் டென்ஷன் ஆயிடுவாப்பில். அப்போ வெஜ்ஜு பணியாரம் செஞ்சு நீங்களே சாப்பிட போகிறீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயலாக் பேசிடுவார். ஏன்னா இது அவருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க. முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகாயை வதக்கி விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தாளித்து விட்றணும். இதில் வந்து பச்சைக்கடலை பருப்பு ஊற வச்சதையும் போடணும். தேங்காய் சட்னி வச்சு அந்த சட்னியும் தாளிக்கணும். அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. வெறும் சாப்பாடு தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அந்த பணியாரத்துக்காக வதக்குனது. அதிலே கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே சோறை போட்டு கிளறி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சு கொடுத்தாச்சுங்க. லஞ்சுக்கு மதியம் சூடாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பீக்கங்காய் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தடவை வாங்கின 2 பீக்கங்காயும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சாச்சு. மதியம் சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பாசிப்பருப்பு கூட்டு சூடாக பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பாசிப்பருப்பு கூட்டு வச்சதுக்கப்புறம் தான் இங்கிட்ட அந்த அடுப்பில் வந்து குழம்ப தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. முட்டை குழம்புன்னு போட்டிருந்தேன். ஒரு 3 முட்டை தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ண போகிறோம். எந்த நான்வெஜ்ஜும் வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை முட்டையாக கட் பண்ணி போட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி தான் குழம்பு இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சமாக வைக்கணும் அளவா அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். முட்டை, கத்திரிக்காய், அதில் முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம குழம்பும் கூட்டு மட்டும் தான் சூடாக இருக்க போகுது. 7 மணிலேருந்து பம்பரமாக சுற்றிட்டுருக்கேன். அப்படின்னு சைட் பை சைடாக வந்து ஒவ்வொரு ரூமையும் ஒற்றை அடித்து வீட்டை கூட்டிகிட்டே இருக்கேன். ஒரு 4-5 பேட்ச் இப்படியே கூட்டி அள்ளியாச்சுங்க. வாரம் வாரம் ஒற்றை அடித்தாலும் எப்படி தான் அந்த ஒற்றை சேருதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி. பாப்பாவும் தூங்கவே இல்லை, முழிச்சு தான் இருக்காங்க. அவங்கள பாயில் வந்து இங்கிட்டு போட்டுட்டு இந்த ரூமை துடைக்கிறது, இங்கிட்டு போட்டுட்டு இந்த ரூமை இப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒற்றை அடித்து வீடை ஃபுல்லாகவே வந்து கூட்டி விட்டாச்சு. எங்கிட்ட இருந்தால் அந்த குப்பை வருதோ அப்படின்னு தெரில. தம்பி காலைல ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் தான் வராங்க. சின்ன சின்ன தூசிகள், குப்பைகள் எல்லாமே சேர்ந்துருது. வீடை கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேடையும் சேர்த்தே நான் க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா வீடை கூட்டினதுக்கப்புறம் வீடை தொடச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. கூட்டி முடித்ததுக்கப்புறமே அப்படியே தொடச்சாப்பில் இருக்கும். நான் வந்து ஹாலு 2 ரூமு எல்லாத்தையும் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கிச்சனை துடைக்கிறது. ஏன்னா கிச்சன் தான் எனக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிறாப்புல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். அந்த வாளியோட தண்ணியை பார்த்தாலே தெரியும். 2 பெட்ரூம் தொடச்ச தண்ணி அப்படியே இருக்கும் பளிச்சுன்னு. ஹாலும் இந்த கிச்சனும் துடைக்கிற தண்ணி தான் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நான் கிச்சனை எப்போயுமே துடைக்கிறது. பொறுமையாக நிதானமாக 2 தடவை மாப் போடுவேன். முடிஞ்சால் 3 தடவை கூட மாப் போட்டுருவேங்க. உள் வேலைகளை ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டாச்சு. காலையில் என்ன செஞ்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவைச்சி துணியை காய போடுறதுக்கு முன்னாடியே வீடை ஃபுல்லாக வந்து உள்ளுக்க ஒற்றை அடித்தாப்புல வெளியிலையும் ஒற்றை அடித்து கூட்டி அள்ளியாச்சுங்க. இந்த காற்றுல கூட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே ஃபுல்லாக ஒற்றை அடித்தாச்சு. இப்போ வந்து உள்ளே தொடச்சி விட்டோம், வெளியிலையும் தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு மாப் தனியாக இருக்குது, அதை போட்டு வெளியில் தொடச்சி விட்டாச்சு. மேட்டெல்லாம் ஆல்ரெடி வெளியிலே தான் காய போட்டிருந்தேன். துணியும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. வாஷிங் மிஷினில் போட்டதுனால நல்லா சூப்பராக துணி காஞ்சிருது. பாத்திரம் விளக்குனதையும் வெளியில் வந்து வச்சாச்சு. ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணியும் விட்டாச்சு. நல்லா விளக்குமாறு போட்டு உள்ளே வெளியில் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுங்க. நமக்கு இந்த வருஷம் பொங்கல் இல்லைனாலும் வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணியாச்சுங்க. நீங்களும் பொங்கல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.